ஒரு பியூன் செய்யக்கூடிய வேலைய, அந்த நிறுவனத்தினுடைய ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஏவக்கூடிய வேலைய ஒரு PhD முடிச்ச உதவி பேராசிரியர் பணியிடத்துல இருக்கக்கூடிய ராம்நாத் பாபுவை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா இது வெறுமனே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற கேட்டகரியில மட்டும்தான் வருமா? அப்படி என்ன செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அந்த பிம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர், பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக், மொத்தத்துல பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டிய ஐட்டங்கள் எல்லாமே எடைக்கு போடணும். அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு காயலாங்கடைக்காரனை கூப்பிட்டு எடை போடுற வேலை, அவன் போடுற எடைய குறிக்கிற வேலை யார் செய்யறாரு? பேராசிரியர் ராம்நாத் பாபு அந்த பணியை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார். உள்ளேயே கல்லூரி மாணவர்களுக்கான ஹாஸ்டல் இருக்கு. அந்த இடைவேளையில வகுப்புகள் முடிந்து அந்த திறந்தவெளி மைதான வழியாகத்தான் ஹாஸ்டலுக்கு அவங்க சாப்பிட போயாகணும். பேராசிரியர்களும் குறுக்கும் நெடுக்குமாக அந்த இடத்தை கடந்து போறாங்க. குப்பைக்காரனோட ஒரு குப்பைக்காரனா அந்த குப்பைகளுக்கு மத்தியில பேராசிரியர் பேப்பரையும் பேனாவையும் கையில வச்சுக்கிட்டு பழைய பேப்பரை எடை போட்டுட்டு இருக்கிறாரு. இதற்கு பெயர் என்ன? பிறப்பால் நிர்ணயிக்கப்பட்ட சாதியை வைத்து மலக்குழிக்குள்ள இறங்கி அந்த மலத்தை கையால் அள்ளி போட நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கும், ஒரு உயர்கல்வி நிறுவனத்துல ஒரு பேராசிரியர் இது போன்ற பணிக்கு நிர்பந்திக்கப்பட்டதுக்கும் பெருசா என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க?